என் செல்ல குழந்தையே, நாளைய தினம் சித்திரை மாதத்தினுடைய 1ஆம் தேதி. இந்த நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ குளிக்கின்ற நீரில் போட்டு குளித்து விட்டாயானால் சர்வ நிச்சயமாக பல நன்மைகள் உனக்கு நடக்கும். இந்த வாழ்க்கை உனக்கான பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை கலக்கம் கொண்டிருந்தாயல்லவா? இனிமேல் அத்தனையும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகின்றது. இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கத்தான் போகின்றது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வர வேண்டிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது. நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்திட்டாலும், நான் இருந்து உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை உனக்கு நடத்துவதற்கு முயற்சி செய்திட்டாலும் அதையெல்லாம் நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக உன் வாழ்க்கையில் நிறைவேற்றப் போகிறாய். என் குழந்தையே, உன் அம்மா உனக்கு ஒன்றை சொல்ல நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அல்லவா? அதுபோலத்தான் இன்று உன் வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்வழிப்படுத்தவும் இனி உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கவும் தயாராகிவிட்டது. நாளைய விடியல் என்பது சித்திரை மாதத்தினுடைய 1ஆவது நாள், அதாவது தமிழ் வருடப் பிறப்பின் 1ஆவது நாள். இந்த நாளில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா? நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ கலங்கி விடாமல், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு நான் என்ன தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எதிர்வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு நேரங்களும் எதற்கானது என்பதனை உன்னால் சரியாக உணர்ந்திட முடியும். இனியும் இந்த வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமோ என்று எண்ணி பயந்த உனக்கு எல்லாமும் மாறிவிடப் போகிறது என்கின்ற ஒரு நம்பிக்கையை உனக்குள் கொடுக்க வந்திருக்கின்றேன். எல்லாமும் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து விட்டது என்பதனை உனக்கு நான் தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன். இந்த நேரம் இதுதான் உன் வாழ்க்கையின் இறுதியானது என்று நீ நினைத்து விட்டால் அது உன்னுடைய தவறு. நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லாம் எதற்கு இருக்கிறார்கள்? உன்னை சுற்றி உனக்கான இந்த வாழ்க்கையை உறுதி செய்து கொடுக்க அவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உன் வாழ்க்கை உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறுகிறதா? இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கிறதா என்பதனை எல்லாம் முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள். என் குழந்தையே, எத்தனை முறை நாமும் இந்த வாழ்க்கையில் அடிபட்டு எழுவது என்று நினைக்கிறாயா? நீ நன்றாக சிந்தித்து பார். ஒவ்வொரு அடிகளுக்கு பின்னாலும், நீ பட்ட ஒவ்வொரு வேதனைக்கு பின்னாலும் உன்னுடைய மனது இன்னமும் அதிகமாக தெளிவடைந்திருக்கும். உன்னுடைய மனது இதைவிட அதிகமாக இன்னமும் சிந்திக்க தொடங்கி இருக்கும். நமக்கு நடப்பதை எல்லாம் இந்த தெய்வம் ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டிருப்பாய். உன்னோடு நான் தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை என்னவானது என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கி கொண்டிருக்காமல், உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நல்லவர்களாய் வாழ்ந்தவர்கள் ஒரு பொழுதும் வாழ்க்கையில் எதையும் இழந்தது கிடையாது. மனசாட்சியோடு இருக்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷத்தையும் ஒரு சேர பெறுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தை நான் கொடுப்பேன்.
முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல முடிவை உன் அம்மா நிச்சயமாக கொடுப்பேன். என் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நான் என்னையே கொடுப்பேன் என்பதுதான் உண்மை. நம்பினால் நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னை நீ நம்பாவிட்டாலும் பரவாயில்லை என் குழந்தையே, உன்னை நான் ஒருபொழுதும் கைவிடப் போவது கிடையாது. எந்த நேரத்தில் யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் யார் வாழ்க்கையில் எதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பது உன் தாயானவள் நான் நன்கு அறிந்த உண்மை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் உனக்கு நான் நிச்சயமாக நிறைவாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற சோகத்தை காண நான் ஒரு பொழுதும் வரவில்லை. உன்னுடைய சோகத்தை மாற்றி உனக்கு நல்லதொரு மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, என்னை நம்பிய பிள்ளைகள் ஆரம்பத்தில் வாழ்க்கையில் மிகுதியான கஷ்டத்தை சந்திப்பார்கள். ஆனால் அதன் முடிவாக நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் காத்து கொண்டிருக்கும். அதாவது கஷ்டங்களை அதிகமாக சந்தித்தவர்களுக்கு பின்னாளில் இனிப்பையும், துன்பங்களை அதிகமாக சந்தித்தவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை முழுமையாக உணர்ந்தவர்களுக்கு அதைவிட முழுமையான கஷ்டங்களும் திரும்ப திரும்ப வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடத்தினேன், ஏது நடத்தினேன் என்பதனை பற்றியெல்லாம் நீ கவலை கொள்ள வேண்டாம். உன் வாழ்க்கையில் நான் என்ன கொடுத்திருக்கிறேன் என்பதனை ஒரு நொடி நீ சிந்தித்துப் பார். சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு பார். அவரவர் தேவைக்கு ஏற்ப மற்றவர்களை பயன்படுத்துகிறார்களே தவிர உண்மையான அன்பு கொண்டவர்கள் ஒரு பொழுதும் தனக்கு பிடித்தவர்களை காயப்படுத்துவது கிடையாது. தனக்கு பிடித்தவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கப் போவதும் கிடையாது. அப்படி நடக்கிறது என்றால் ஏதோ ஒன்று அவர்களின் மனதில் மிகப்பெரிய நெருடலை உருவாக்கி இருக்கிறது என்று அர்த்தம். ஏதோ ஒரு விஷயம் அவர்கள் மனதிற்குள் நின்று இவர்களை வேண்டாம் என்று ஒதுக்குகிறது என்று அர்த்தம். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதுமே நம் வாழ்க்கை நமக்கு கொடுப்பது போதும் என்று எண்ணி நீ சந்தோஷமாக இதை எதிர்கொள்ள நினைக்கும் பொழுது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலை மாறினால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நல்ல பதில் கிடைக்கும். இந்த நேரம் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நல்லதோ கெட்டதோ இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ பேரதிசயத்தை உணர்வாய். இதிலிருந்து உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா இத்தனை மெனக்கெட்டு உன்னிடத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டி நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேரும் பொழுது நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். உனக்கு நல்லது நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இந்த நிலை மாறியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை உன்னை விட்டு விலகியும் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. நமக்கென என்னவாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இங்கு நீ வாழ பழகி கொள்ள வேண்டும். ஒரு வருடத்தினுடைய தொடக்க நாள் நாளைய விடியல். அப்படியானால் அந்த நாளில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக செய்துவிட வேண்டுமல்லவா? அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக உணர்ந்து விட வேண்டுமல்லவா? என்ன இருக்கிறது, ஏது இருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ ஒரு சேர கொண்டு வந்து சேர்க்க முடிவு செய்ய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் போதும். என் பிள்ளையே, நாளைய விடியலில்
இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என்னவாக இருக்கும் தெரியுமா? முதலில் நீ குளிக்கும் பொழுது நான் சொல்கின்ற இந்த நீரில் நீ குளித்தால் அது போதும். என் குழந்தையே, பொதுவாகவே நான் பலமுறை உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன். விடியும் பொழுதில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்முடைய ஈடுபாடு அதிகமாக இருக்க வேண்டும். எதன் மீது உன் கவனம் அதிகமாக இருக்கின்றதோ அந்த விஷயம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியினை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் நீ நிச்சயமாக நாளைய விடியலில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை தண்ணீரில் கலந்து வைத்து அந்த தண்ணீரில் நீ குளிக்க வேண்டும். இதனோடு கொஞ்சம் துளசி இலையையும் கலந்து வைத்து விட்டால் போதும். பச்சை கற்பூரத்தையும் துளசி இலையையும் கலந்த நீரில் நாளைய தினம் என் குழந்தை நீ குளிக்கும் பொழுது உனக்குள் இருந்த தேவையற்ற எண்ணங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி உனக்குள் பல நல்ல விஷயங்கள் பிறக்கும். உன் மனது உன்னை நம்பச் சொல்லும், இது நமக்கான வாழ்க்கை என்று. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை நீ பெற துடிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்குள் பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுத்ததோ அதுவரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை இதைவிட அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து தருவது போல இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும். இதைவிட ஒரு சந்தோஷம் உனக்கு வேண்டும் என்று நீ நினைப்பது உறுதி என்றால் அந்த சந்தோஷத்தை பெற நீ தெய்வங்கள் அத்தனை பேரையும் மனதில் நினைத்து கொண்டு தெய்வம் நமக்கு துணையாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ உன்னை தயார்படுத்தி வைத்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக எல்லா நல்லதையும் எல்லா மாற்றங்களையும் முதலில் உன்னால் தான் உணர முடியும். உன்னை தாண்டித்தான் மற்றவர்களுக்கு அது சென்று சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாமாக இருப்பதுதான் சிறப்பு. இந்த வாழ்க்கையை நம்முடையதாக மாற்றுவதுதான் சிறப்பு. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனிமேல் எதற்கும் கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களில் உனக்கான உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கான நம்பிக்கையை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டால் அது போதும். என் பிள்ளையே, சந்தோஷமாகத்தானே நாம் வாழ்கிறோம் என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள் அல்லவா? எப்பொழுதுமே நீ அப்படித்தான் இருக்க வேண்டும். முகத்தில் புன்னகையோடு இருக்கின்ற என் குழந்தை, மனதில் எத்தனை கவலைகள் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு குறைந்துவிடும். மற்றவர்களை பார்த்து ஒரு வாழ்க்கையை வாழ நினைக்காமல் நமக்காக இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ நினைத்தோமானால் எப்பொழுதும் நமக்குரிய வெற்றி நம்மை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் இனி இப்படித்தான் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை முறை நீ கைவிட்ட பல விஷயங்கள் உனக்கு மிக பெரிய அளவில் கை கொடுத்து நிற்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உன் முன்னால் வந்து நின்று உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை என்னவாக மாற்றும் என்பதனை தெளிவில் வைத்திரு. சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் உனக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உன்னை சரியான வழியில் அழைத்துச் சென்று உன் வெற்றியை கொடுத்துவிடும். வருடத்தின் முதலாவது நாள் உனக்கு சுறுசுறுப்பையும் உன் மனதிற்கு உற்சாகத்தையும் கொடுக்கின்ற ஒரு விஷயத்தை நீ பின்தொடரும் பொழுது அது நிச்சயமாக அன்றைய நாளை மட்டுமல்ல, அந்த வருடம் முழுமைக்குமே உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுவரையிலும் நீ அனுபவித்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உனக்காக ஒரு அதிசயமான விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நான் நடத்திவிட நினைக்கின்றேன். இதன் மூலமாக உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி விடியலை உனக்கு தர காத்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி, என்னை நம்பிய என் குழந்தை, நீ வாழ்க்கையில் ஒருபொழுதும் தோற்று போக மாட்டாய் என்பதனையும் நீ புரிந்து கொள். இதுவே
உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை உறுதியாக தந்து உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.